السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد. எல்லாம் வல்ல அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்து அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் பாக்கியம் நிறைந்த உம்மத்துமார்கள் நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. ஆமீன். அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் 12ஆம் நாள் தராவீஹ் தொழுகையை தொழுது அமர்ந்திருக்கிறோம். அன்னலாரின் அன்பு தோழர்கள் என்ற தொடரிலே இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய சஹாபி ஹஸரத் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றிய செய்தி. யார் இந்த அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறிய தந்தையார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தந்தை உடன் பிறந்தவர்கள் தான் இந்த அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இவர்கள் யானை ஆண்டுக்கு 2 வருடம் முன்னதாக பிறந்தவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட 2 வருடம் மூத்தவர்கள். இவர்கள் பெருமானாருக்கு சிறிய தந்தையாக இருந்தாலும் தன் தந்தையை போல, தன் சொந்த வாப்பாவை போல அவர்கள் பாவித்தார்கள். வரலாறுகளிலே நாம் பார்க்கின்றோம், அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருமானாருக்கு சொந்த தந்தையை எப்படி பாசமாக வைத்திருப்பார்களோ, நேசிப்பார்களோ அந்த அளவிற்கு நேசிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று வரலாற்றிலே இடம்பெறுகிறது. அது மட்டுமல்ல, நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தானதற்கு பின்னால் அவர்களுடைய ஜனாசாவை குளிப்பாட்டியவர்களில் ஒருவர் இந்த அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு தான். ரசூலுல்லாஹ்வுடைய ஜனாசாவை இவர்கள் குளிப்பாட்டி இருக்கிறார்கள் என்று மட்டுமல்ல, தொடர்ந்து மஸ்ஜிதுன் நபவி, மதீனாவில் இருக்கக்கூடிய மஸ்ஜிதுன் நபவி பள்ளிவாசல் விரிவாக்கத்திற்காக, அந்த பள்ளிவாசலை எக்ஸ்டெண்ட் பண்ணி விரிவாக்கம் செய்து கட்டுவதற்காக இடம் தேவைப்படும் போது அங்கு பாக்கியப்பட்ட இவர்களுக்கு சொந்தமான இடத்தை மஸ்ஜிது நபவியினுடைய விரிவாக்கத்திற்காக அர்ப்பணம் செய்தார்கள் என்பது வரலாறு. தொடர்ந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வஃபாத்திற்கு பின்னால் இவர்கள் மூலமாக மழைக்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் வசீலா தேடினார்கள். உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலத்தில் கடுமையான மழை இல்லாமல் வறட்சி, மழை பெய்யாதான் என்ற ஒரு ஏக்கம் ஏற்படக்கூடிய அந்த தருணத்தில் உமர் ரலியல்லாஹு எல்லா மக்களையும் ஒன்று திரட்டி அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தார்கள். எப்படி என்றால், யா அல்லாஹ், உன்னுடைய ஹபீப் எங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொருட்டால் நாங்கள் துஆ கேட்டோம். இப்பொழுது நபிக்கு அடுத்ததாக அவருடைய சிறிய தந்தையாக இருக்கக்கூடிய அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை முன்வைத்து நாங்கள் வசீலா தேடுகிறோம். யா அல்லாஹ், எங்களுக்கு நீ மழையை பொழிய செய்வாயாக என்று செய்தனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தார்களாம். இவர்கள் கேட்ட அந்த துஆவின் மூலமாக அல்லாஹ் மழையை இறக்கி வைத்தான் என்பது வரலாறு. அந்த அளவிற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முஹப்பத்தை பெற்ற குடும்பத்தார்களில் ஒருவராக அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விளங்குகிறார்கள். இவர்கள் 6 காலகட்டத்திலே இஸ்லாத்தை ஏற்றவர்களாக இருந்தாலும் ஆனால் வெளிப்படுத்தவில்லை. பிற்காலத்தில் தான் முஸ்லிம் என்ற அந்த விஷயத்தை வெளிப்படுத்துகிறார்கள். காரணம், இவர்கள் முக்கியஸ்தர்களாக இருந்ததனால எடுத்த எடுப்பிலே முஸ்லிம் என்று அறிமுகப்படுத்துவதற்குண்டான ஒரு வாய்ப்பில்லாத ஒரு சூழ்நிலை. பத்ர் போர்க்காலத்திலே எதிரணியிலே இருந்தார்கள். முஸ்லிம்களுக்கு எதிரணியிலே அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்தார்கள். அதற்கு பின்னால் அல்லாஹ்வுடைய நாட்டம் கொண்டு அவர்கள் இஸ்லாத்திலே வெளிப்படையாக அவர்கள் இணைந்தார்கள் என்பது வரலாறு. உன்னதமான குணம் படைத்த அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயம் என்னவென்றால், அவர்களுடைய வாட்ட சாட்டமான உடம்பு, நல்ல ஹைட் அண்ட் வெயிட்டா இருப்பாங்க. குரல் சாதாரண குரல் அல்ல, கம்பீரமான குரல். எந்த அளவுக்கு என்றால் ரொம்ப சப்தமா பேசுவாங்க. அவங்க பேசும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்வாங்க, ரொம்ப பணிவான முறையில அவர்கள்ட்ட பேசுவாங்க. நல்ல கம்பீரமான குரல், கம்பீரமான உடல்வாகு கொண்ட அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹுனைன் யுத்தத்துக்கு போறாங்க. ஹுனைன் யுத்தம் ஒரு யுத்தம் நடந்துச்சு. அந்த யுத்தத்துல ஒரு கட்டத்துல முஸ்லிம்கள் எல்லாம் சிதறி ஓடினார்கள். அந்த நேரத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சாங்க, அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்களா, முஸ்லிம்கள் எல்லோருக்கும் அழைப்பு கொடுங்க, அல்லாஹ்வுடைய ரசூல் அழைக்கிறாங்கன்னு சொல்லி அழைப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்பாஸ் ரலியல்லாஹு சொன்னாங்க. ஏன்னா இவங்களுடைய சப்தம் உயர்ந்து இருக்கும்ல, இவங்களுடைய சப்தத்தை கேட்டு எல்லாரும் வருவாங்கன்றதுக்காக இவங்கள்ட்ட அறிவிப்பு கொடுக்க சொன்னாங்களா. அதே போல அறிவிப்பு கொடுக்க சிதறி ஓடிய முஸ்லிம்கள் எல்லாம் ஒன்று திரண்டு வந்தார்கள் என்று வரலாறு. அந்த குறிப்பில் ஒரு விஷயத்தை பதிவு செய்யறாங்க. அப்பாஸ் ரலியல்லாஹுடைய அந்த அழைப்பு சப்தம், முஸ்லிம்களே வாருங்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே போர் செய்வதற்கு என்று அழைப்பு கொடுத்தாங்கல்ல, அந்த சப்தம் எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா 8 மைல் தூரத்துக்கு கேட்டுச்சான். 8 மைல் என்னது, 12 கிலோமீட்டர் தூரத்துல கேட்டுச்சான் சப்தம். இன்னைக்கு நம்ம ஒரு விஷயத்த ஒருத்தர் கூப்பிட்டோம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு பின்னாடி காது கேட்காது. என்ன சொன்னீங்க, ஒன்றும் புரியலன்பாங்க. 12 கிலோமீட்டர் தூரத்துல கேட்குமா? ஆனால் அப்பாஸ் ரலியல்லாஹுடைய குரல் கேட்டது என்பது வரலாறு. அந்த அளவிற்கு கம்பீரமான குரலை அல்லாஹ் அவர்களுக்கு தந்திருந்தார். பெரு உன்னதமான சஹாபிகளிலே இவர்களும் ஒருவராக திகழ்ந்து இவர்கள் மூலமாக வந்த குழந்தைகளில் ஒருவர் தான் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரத்யேகமாக துஆ செஞ்சாங்கல்ல ஒருத்தருக்கு, இவருக்கு கல்வி ஞானத்தை நிரம்பக்கூடிய அல்லாஹ் அப்படின்னே. பிற்காலத்துல அவங்க என்ன செஞ்சாங்க, பெரிய ஒரு முஃபஸ்ஸிரீனாக குர்ஆனுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சிறந்த மாமேதையாக வந்தாங்கல்ல, இவங்களுடைய மகனார் தான் அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களுடைய உன்னதமான ஒரு குணம் என்னவென்றால், பெருமானாரை தன்னுடைய சகோதரனுடைய மகன் என்று பார்க்காமல் நபியாக ரசூலாக அல்லாஹ்வுடைய தூதராக உயர்த்தி பார்க்கக்கூடிய ஒரு நல்ல பண்பாடு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கிட்ட இருந்துச்சு. என்ன அப்படின்னா, அப்பாஸ் ரலியல்லாஹு கேட்பாங்களா யாராவது, நீங்க பெரியவரா அல்லது ரசூல்லா பெரியவங்களா அப்படின்னு கேட்பாங்க. 2 பேரும் கிட்டத்தட்ட இந்த 1 வருஷம் 2 வருஷம் டிஃபரன்ஸ்ல தான் அவங்களுடைய வயசு தோற்றங்கள் இருக்கும். அப்ப இப்படி கேட்பாங்க, நீங்க பெரியவரா அல்ல ரசூல்லா பெரியவரா பிறந்ததுல. அப்ப அவங்க என்ன சொல்லுவாங்களா, நம்மளா இருந்தா சொல்லுவாங்க நான் தான் பெரியவன், அவன் சின்ன பையன் பொடியன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனா அவங்க அப்பாஸ் ரலியல்லாஹு என்ன சொல்லுவாங்களா, ரசூலுல்லாஹ்வுடைய கண்ணியத்தை குறைக்காத வகையிலும் உள்ளதை உள்ளபடியும் சொல்லக்கூடிய வகையில அழகா பதில் சொல்லுவாங்களாம். நான் பெரியவன் இல்ல, ரசூலுல்லாஹ் தான் பெரியவங்க. எப்படி சொல்லுவாங்க, ரசூலுல்லாஹ் தான் பெரியவங்க, அவங்கள விட 2 வருஷம் முன்னாடி பிறந்துட்டேன். அதாவது பெருமானார் தான் ரசூலுல்லாஹ் தான் என்றைக்கும் பெரியவங்க, ஆனா அவங்களுக்கு முன்னாடி 2 வருஷம் தான் நான் பிறந்துட்டேன் அப்படின்னா. அதாவது நான் பெரியவன் சொல்லாம அதை நாசுக்கான முறையிலே பெருமானாரை கண்ணியப்படுத்தியும் அதே சமயத்திலே 2 வருடத்துக்கு முன்னாடி நான் பிறந்தேன் என்பதையும் அழகாக சொன்ன அந்த விதங்கள் தான் அப்பாஸ் ரலியல்லாஹு அவருடைய பண்பாடு. எல்லா தருணத்திலும் பெருமானாரோடு இருந்து முஹப்பத்தை பெற்ற ஒரு உன்னத தோழராக நபியினுடைய குடும்பத்தில் ஒருவராக திகழ்ந்தவர்கள் தான் ஹஸரத் அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள். அப்படிப்பட்ட உன்னதமான சஹாபாக்களில் ஒருவரான அவர்களை அல்லாஹ் பொருந்திக் கொள்வாராக. அவர்களோடு சுவனத்திலே ஒன்றிணைந்து வாழக்கூடிய நற்பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்து அருள்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.